யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. பகவானோட பூரண அனுகிரகத்தால் இன்றைக்கி சத்சங்கத்தில் நாம் எல்லாரும் கலந்துக்கிற பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கார் நமக்கு. விஸ்வநாதன் சார் வந்து டாக்டர் ராமநாதன் பற்றி நம்ம வந்து இந்த சத்சங்கத்தில் நம்ம எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்த்தா பகவான் எவ்வளவு பழைய விஷயங்களெல்லாம் நினச்சி பார்த்தா பகவான் எவ்வளவு வந்து பூரணமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். முதல் விஷயம், முதல்ல வந்து பகவானோட பக்தர் ஆனப்புறம், டாக்டர் ராமநாதன் பகவானோட பக்தர் ஆனப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து கிருஷ்ண பக்தராக இருந்திருக்கார். ஒரு காலகட்டத்தில் பிள்ளையார் மேலே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. இன்னொரு காலகட்டத்தில் முருகன் மேலே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி அவருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இது எல்லாருக்கும் நடக்கிறதே. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு தெய்வத்து மேலே பக்தியாக இருப்பாங்க, இன்னொரு காலகட்டத்தில் வேறு இன்னொரு தெய்வத்து மேலே பக்தியாக இருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு எவல்யூஷன். அந்த ப்ராசஸில் வந்து அப்படியே நடந்துகிட்டே வரும். அந்த ப்ராசஸில் கடைசியில் வந்து அப்படியே நதி போய் அப்படியே கடலில் சங்கமிக்கிற மாதிரி வந்து அப்படியே போய் குரு கிட்ட போய் குரு பாதத்தில் போய் சரணடைஞ்சிருவாங்க. அந்த சமுத்திரம் தான் வந்து குரு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்துட்டு பகவான் யோகிராம் சுரத்குமாரோட பக்தர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு சிந்தனை, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிருஷ்ணநாமம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், பிள்ளையாரோட நாமம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம சுப்பிரமணிய சுவாமியோட நாமம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இப்படிலாம் இப்போது ரொம்ப தீவிரமாக சுப்பிரமணிய சுவாமியோட நாமம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறச்ச யோகிராம் சுரத்குமாரோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணணுமே அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு தீவிர சிந்தனை. அது அந்த நாமத்தை பண்ணணுமா இல்லை இந்த நாமத்தை பண்ணணுமா, எதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட் இருந்தது. இந்த லீலைகள்லாம் எதற்காகனா நம்மளோட ஒரு குழப்பம், கன்ஃபியூஷனை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக பகவான் நடத்தின லீலைகள் இதெல்லாம். அப்போது அவர் பகவான்கிட்டே கேட்குறார், பகவான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ண நாமம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், பிள்ளையார் நாமம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், சுப்பிரமணிய சுவாமி நாமம் ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு முருகர் மேலே அவ்வளவு பக்தி, அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யோகிராம் சுரத்குமார் நாமம் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதனால் வந்து அந்த நாமமும் ஜெபம் பண்ணலாம், இதுவும் ஜெபம் பண்ணலாமா, இது பண்ணலாமா, என்ன ஏதுன்னு அவரோட கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் வந்து கேட்குறார். பகவான் சொல்கிறார், யோகிராம் சுரத்குமார் நாமத்திலே எல்லாமே இருக்குது, அடங்கி இருக்குது அப்படின்னு. நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கெல்லாம் பகவானோட தீவிரமான பக்தர்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமமும் பகவானோட நாமா தான், லலிதா சஹஸ்ரநாமமும் பகவானோட நாமா தான். லலிதா சஹஸ்ரநாமமும் பகவான் தேவகி அம்மாக்கிட்டேயே, தேவகி கிட்டேயே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி. அதனால் அந்த நாமத்திலேயே எல்லாமே அடங்கி இருக்குது. அந்த நாமம் வந்து அதில் அடங்கி இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் எல்லாமே அடங்கி இருக்கிற நாமா பகவானோட நாமாங்கிறத வந்து அந்த லீலை மூலியமாக வந்து டாக்டர் ராமநாதனுக்கு பகவான் வந்து சொன்ன அந்த விஷயத்தை வந்து இப்போ திரும்பியும் நினைவு கூர்ந்து அதிலேருந்து அவருக்கு அந்த கன்ஃபியூஷன் போய், அதாவது பகவானுக்கு வந்து அவர் பகவான், அதனால் வந்து அவருக்கு கருணை, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரூத்லெஸ் கம்பேஷன் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு கருணை பகவானுக்கு. அவர் பகவானாக இருக்கிறதுனால அவருக்கு கருணை இருக்குது. ஆனால் டாக்டர் ராமநாதனுக்கு பகவான் மேலே பிரேம அப்பேற்பட்ட ஒரு பிரேம, எந்த வித, அதாவது ஒரு நீர் ஓடையில் அந்த தண்ணியை பார்த்தேன்னா அப்படியே கலங்காமல் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு தெளிவான ஒரு உண்மையான சத்தியமான எந்தவித கலங்கமும் இல்லாத ஒரு பிரேம. அப்பேற்பட்ட ஒரு பக்தர் வந்து ஒரு பகவானுக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து அது பகவானுக்கு பெருமை, பகவானுக்கு பெருமை சேர்த்த ஒரு பக்தர் அவர். எந்த விதத்துலலாம் பெருமை சேர்த்திருக்கார் அப்படின்னா,
இடைவிடாத அவரோட நாமத்தை பற்றி சொல்கிறது, பகவானை பற்றி சொல்கிறது. நான் ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தேன்னா ஃபோன் எடுத்து பேச ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் அவரோட பேசின்னு இருப்பேன். அவ்வளோ விஷயங்கள், ஏதாவது பகவானை பற்றி படித்து அந்த விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பகவானோட ஸ்டேட்மெண்ட்டை அண்ணா தம்பி ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவரும் டாக்டர் ராமநாதன் 2 பேரும் ராமலக்ஷ்மணன் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. இவர் ராமனாவும் லக்ஷ்மணனாவும் அந்த மாதிரி தான் இருந்தால், அவ்வளோ நெருக்கம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு பகவான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரா அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணி அது நடந்த சம்பவம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது பகவான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன இஸ்வாஸ் கூட மாறாது. அப்படியே அழகாக அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லுவார். ஒரு சமயம் எனக்கு அடிக்கடி மனதை பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம், நம்ம மாம்பலம் யோகிராம் சுரத்குமார் சத்சங்கத்துக்கு இங்கே பாண்டியன் ஹாலில் மாடியில் நடந்தது. ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வந்திருந்தார். அவருக்கு தெரியாது மாடியில் நடக்கிறதுன்னு, ஏன்னா அவருக்கு மாடி ஏற முடியாது. அப்போ வந்திருக்கிற போது வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மாடி அப்படின்னு. மேலே ஏறி வந்துட்டார். வந்த உடனே அவரை வெல்கம் பண்ணி அவர் பக்கத்தில் உட்காண்டிருக்கிறச்ச இப்போ சொன்னார், ஒரு சில விஷயங்கள் ஆசிரம பகவான் என்னெல்லாம் சொல்லியிருக்கார், ஆசிரம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னார், ஜஸ்டிஸ் அருணாச்சலம், யூ நீட் நாட் ஹேவ் டு பெக், திஸ் பெக்கர் ஹஸ் பெக்ட் இனஃப் அப்படின்னு. ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வந்து அந்த பொறுப்பை ஆசிரமத்தில் எடுத்துக்கும் போது, எப்படிடா நம்ம இந்த ஆசிரமத்தை நடத்த போகிறோம், பணம் நிறைய தேவை, நிறைய பேர்கிட்ட பணம் கேட்கணும், நிறைய விஷயங்கள் நடத்தணும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், யார்கிட்ட போய் கேட்கறது, நமக்கு இதில் அவ்வளோ தூரத்துக்கு அனுபவம் இல்லையே, பணம் கேட்டுலாம் அனுபவம் இல்லையே அப்படின்லாம் வந்து அவர் மனச்சிந்தனையிலலாம் நினச்சிட்டு இருக்கிறச்ச, நம்ம பகவான் வந்து ஜஸ்டிஸ் அருணாச்சலம், யூ நீட் நாட் ஹேவ் டு பெக், திஸ் பெக்கர் ஹஸ் பெக்ட் இனஃப் அப்படின்னா, அது அவர் போய் வந்து பெக் பண்ணணுமா? அது அவர் போய் பண்ணலாமா? நாம் இல்லையா வந்து நாம சொல்லி 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 அவருக்கு வந்து பகவான் என்ன கேட்டிருக்காரு நம்மக்கிட்ட? ஒரே ஒரு விஷயந்தான். எவ்வளவோ பேர் எது இல்லாமல் கோடி கோடியாக பணம் தரேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். ஆசிரமம் கூட வந்து பக்தர்களுக்காக தான் சரின்னு சொன்னாரே தவிர வந்து அவர் ஆசிரமம் கட்டணும்னு சொல்ல. அவர் வந்து ரொம்ப பழைய ஒரு துணி போட்டுண்டு, அப்படி ஒரு ரோட்டில் அப்படிலாம் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுண்டு, சாப்பாடு யாரும் கொடுக்காம அந்த மாதிரிலாம் தான் இருந்திருக்கார் அவர். ரொம்ப 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 அந்த மாதிரி ஒரு எளிய வாழ்க்கை, அந்த மாதிரி வந்து ஒரு குரு கிடச்சிருக்கிறதுக்கு நாமெல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவர் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தேன்னா, எவ்ரி நாமா ஹெல்ப்ஸ் திஸ் பெகர் டு டூ ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எவ்ரி நாமா அப்படின்னு முடிச்சிருப்பார். ஒவ்வொரு நாமமும் வந்து எனக்கு உதவியாக இருக்கிறது என் தந்தையின் பணியை செய்வதற்கு. ஒவ்வொரு நாமமும், ஒரு நாமா சொன்னால் கூட வந்து அவர் கேட்ட உதவி அப்படின்னு கேட்டது வந்து நம்மளை நாமம் சொல்கிறது தான். அந்த நாம பிரச்சாரத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் வந்து நிறைய நாம பிரச்சாரம் வந்து நிறைய பண்ணியிருக்கார். ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட சம்பவம், ஆசிரமம் கட்டி கொண்டிருந்த சமயத்தில் வந்து பகவான் வந்து இவங்க எல்லாம் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. எல்லாம் முக்கியஸ்தர்கள் எல்லாம் பார்த்து டொனேஷன் கலெக்ட் பண்ணி, அந்த பணத்தில் தானே வந்து ஆசிரமம் கட்டணும். அதனால் பகவான்கிட்ட எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு போவாங்க. இந்தந்த முக்கியஸ்தர்கள் இந்தந்த இடங்களுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படி போகிறச்ச வந்து டாக்டர் ராமநாதன் பகிர்ந்த விஷயம் இந்த மாதிரி, இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்ரீ குப்புசாமி செட்டியார், டாக்டர் குப்புசாமி செட்டியாரை போய் நாங்கள் வந்து பார்க்குறதா இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, போகிறவங்கெல்லாம் பகவான் பிளெஸ் பண்ணியிருக்கார், போயிட்டு வாங்க அப்படின்னு. 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு இங்கே டி நகர் அவரோட கடைக்கு. 11 மணிக்கு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. யாரெல்லாம் போய் டொனேஷன் கேட்கணுமோ, ட்ரஸ்டீஸ், டிவோட்டிஸ் இவங்கெல்லாம் வந்தாச்சு. அவர் இன்னும் வரல. அவர் 11:30 மணிக்கு தான் வந்திருக்கார்.
வரும்போதே வந்து நேர தாமதத்துக்கு மன்னிக்கணும்னு சொல்லிகிட்டே வந்திருக்கார். வரும்போதே வந்து அவர் வந்து கேட்டிருக்கார் 2ஆ 3ஆ அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் 2 லட்சம் கொடுக்கணுமா 3 லட்சம் கொடுக்கணுமான்னு கேட்டுக்கிட்டே இப்படி வந்திருக்கார். 2 3 சேர்த்து 5 அப்படின்னு டாக்டர் ராமநாதன் சொல்லியிருக்கார். எந்த பேச்சும் பேசலை. 5 லட்சம் செக் போட்டு நம்ம ஆசிரமத்தோட இதுக்காக வந்து கொடுத்துருக்கார். அந்த ஒரு சம்பவம். இப்படி ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா 1999 ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே நம்ம ஆசிரமத்தில் அவரோட தலைமையில் நடந்தது. 1999 ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப். அவர் வசிக்கிற இடம் வந்து பொன்னேரி. பொன்னேரியிலிருந்து எவ்ரி செகண்ட் சண்டே வந்து திருவண்ணாமலை போய் அங்கே ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுன்னா ஒரு ஆளால் நடத்த முடியாது. உங்களுக்கு அதுக்காக ஒரு பெரிய டீம் வேணும். எவ்வளோ பெரிய டீம் வேணும். மெடிசன்ஸ் ஸ்பான்சர் பண்ணணும், கூட நர்சஸ்ஸு, வேறு டாக்டர்ஸு, இவங்க எல்லாருமே இருக்கணும். எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் நடக்கிறது அப்படின்னா சாட்டர்டே அன்றைக்கே எல்லோரும் வந்துடுவாங்க. மத்தியானத்துக்கு மேலேயே எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் வந்து அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு காலையிலேருந்து மெடிக்கல் கேம்ப் நடந்து மத்தியானம் பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி வருவாங்க. இந்த சர்வீஸ் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னா பகவான் மேலே வந்து ஒரு அபரிவிதமான ஒரு பிரேமை இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, பாடிலி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அப்படிம்போம். ஸோ கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை நாமளாக கண்டுபிடிச்சி அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இதை எல்லாமே தாண்டி எல்லாருக்கும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் பண்ணி அவரும் போய் அங்கே போய் கலந்துண்டு அதை வந்து நடத்துறது அப்படின்னா எவ்வளோ ஒரு அதில் வந்து அந்த ஸ்ரத்த ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த வைராக்கியம், அது ரெண்டுமே வந்து எத்தனை சொன்னாலும் வந்து நமக்கு அதில் வந்து நாம் கற்றுக்கணும். எப்படி வந்து செல்ஃப்லெஸ்ஸாக வந்து பண்ணியிருக்கார். அவள் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன படிக்கணும், பகவான் பூரணமாக அப்படியே அவரோடையே இருக்கார் அப்படியே. ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில பக்தாளை பார்த்து பகவானே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். இவன் என்னோட பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு சந்தோஷப்படுவான். அப்பேற்பட்ட பக்தர்களில் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். காலகாலத்துக்கு பகவான் சொல்லியிருக்கார். ஒரு நாளைக்கு நான் வந்து யோசிச்சுன்னு இருக்கேன், பகவானே அடுத்த ஜென்மத்தில் எனக்கு வந்து வேற யாராவது குருக்கிட்ட எங்கேயாவது நான் போய் வந்து அவரை வழிபாடுற மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுடுமோ, உங்ககிட்ட தான் இருக்கணும், உன்னை விட்டு நான் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ மனசில் நானாக கற்பனை பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு புக்கில் படிக்கிறேன், என் கூட என்னோட நாமத்தை சொல்லிட்டு என்னோட பக்தாளாக இருந்தவாளெல்லாம் வந்து திருப்பியும் எனக்கு சேவை பண்ணுற மாதிரி நானே வந்து அவங்கள எல்லாத்தையும் வரவழைச்சிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். எத்தனை பெரிய ஒரு விஷயம் இது. ஒரு விஷயம். இன்னொரு ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து டாக்டர் ராமநாதன் ஷேர் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பஜன சம்பிரதாயத்தை வந்து இன்னும் மேலே தூக்கி நிறுத்தி அவ்வளோ பக்தாள் எல்லாம் வந்து நாம சங்கீர்த்தனம் பஜனை எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்த ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி சுவாமிகள், அவர் வந்து ஜலசமாதி ஆனாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜலசமாதி ஆனப்புறம் வந்து டாக்டர் ராமநாதன் எல்லாம் பகவான் கூட இருக்கா எல்லாருமே. அப்போ வந்து இந்த மாதிரி பேச்சு டாக்டர் ராமநாதன் சொன்னாராம், பகவான் ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் has attained ஜலசமாதி.
உடனே பகவான் அதுக்கு ரிப்ளை, தட் இஸ் த ரீசன் திஸ் பெகர் டசன்ட் டேக் பாத். அதனால தான் இந்த பிச்சைக்காரன் குளிக்கிறதே இல்லை அப்படின்னு வந்து உடனே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹியூமரஸாக ஒரு இது சொன்னார். சொல்லிட்டு அவருக்கு சொல்லி நிறைய முறை வந்து அந்த விஷயங்களை பகிர்ந்திருக்கார். அந்த மெடிக்கல் கேம்ப் எனக்கு நான் நிறைய தடவை நினச்சி பார்த்துருக்கேன். ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு வரணும், ஒரு வேலை எதுக்காவது பக்கத்தில் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து நம்ம வேலையை வந்து இன்னும் வேறு யாருக்காவது கொடுத்து அவளை பண்ண சொல்லலாமா அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணுறி அந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக வந்து இவ்வளோ வருஷம் வந்து, அதுவும் வந்து நம்ம ஆசிரமத்தில் இந்த 200வது வருஷம் அந்த விழாலாம், அந்த 200 மெடிக்கல் கேம்ப் நடந்தப்பெல்லாம் நம்ம ஆசிரமத்தில் ஒரு ஃபங்க்ஷனாக நடத்தி எல்லாம் பண்ணாங்க. ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் அந்த மாதிரி வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இந்த காலகட்டத்தில் பகவான் மேலே இருக்கிற பியோர் லவ் அதனால் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து நாம் அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்து நம்ம அவசியம் கற்றுக்கணும். விஸ்வநாத் சொன்ன மாதிரி, விஸ்வநாத் சார் சொன்ன மாதிரி வந்து அவர் பேசும்போது அந்த மழையில் இன்னும் போலையோ அப்படின்னு தோணும். அப்படி தான் நமக்கு இருக்கும். அவ்வளவு நவநீதமாக இருக்கும் அவர் பேசுகிறது. அவ்வளவு பண்பு, அவ்வளவு அவ்வளவு திரும்பி 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 எங்கேயுமே டாபிக் வந்து கொஞ்சம் கூட டைவர்ட்டே ஆகாது. பகவானை சுற்றி தான் இருக்கும் எப்பயுமே. ஒரு சமயம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், அவர் ஆற்றுல படத்தில் பகவானோட படத்தில் இருந்து அப்படி மகாபிரிவா அந்த படத்தில் இருந்து வர்றதா வந்து காட்சி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை எல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பகவான் வந்து அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சித்தி அடைஞ்சப்புறம் வந்து அதை வந்து பகவான் சித்தி ஆயிட்டாருன்னு இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறது வந்து டாக்டர் ராமநாதன் தான் அறிவிப்பார். அவர் தான் வந்து இந்த லாஸ்ட் பல்ஸ் அதை வந்து பார்க்குறது வந்து அவர் டாக்டர் ராமநாதன் தான். எப்பேற்பட்ட ஒரு பேர் அவருக்கு. அதெல்லாம் வந்து கிடைத்திருக்கிறியா பாக்கியம். அந்த ஆசிரமம் இன்னைக்கு வந்து அந்த ஆசிரமம் வந்து அப்படி தலை தூக்கி அப்படி நிற்கிறது. நாம் எல்லாம் போய் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த ஆசிரமம் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருந்த நேரத்திலிருந்து வந்து அதுக்கு பூமி பூஜையிலேருந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே எல்லாத்துலேயுமே கலந்துண்டு அதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது எல்லாமே பண்ணி வச்சு, அதாவது சமைச்சு எல்லாம் வச்சுட்டு டேபிள் மேலே வச்சா நமக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சௌகரியமோ அந்த மாதிரி வந்து இவள் எல்லாருமே வந்து அவளோட உழைப்புக்கு மேலே அவளோட பக்தி, அவளோட ஸ்ரத்தை, அவளோட வைராக்கியம், இதனால் வந்து நமக்கு இந்த ஆசிரமத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவரோட மாதேவிக்கு நம்ம அம்மா வந்து சொன்னாங்க அன்றைக்கி சத் சங்கத்தில், எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் வந்து அவங்களோட காலம் முடிந்ததுக்கப்புறம் மேலேருந்து வந்து கைப்பிடிச்சு அழைச்சின்னு போவேன் அப்படின்னு மாதேவிக்கு கிட்ட சொல்லியிருக்காராம். கைப்பிடிச்சு அழைச்சின்னு போவேன், யாருக்கும் தெரியாது, அவா கண்ணுக்கு மாற்ற காலம் யாருக்கு முடிந்ததோ அவா கண்ணுக்கு தெரியும் நான் கைப்பிடிச்சு அழைச்சின்னு போகிறத அப்படின்னு அம்மா சொன்னாங்க. டாக்டர் ராமநாதனை கைப்பிடிச்சு அழைச்சின்னு போயிருப்பார் பகவான் அப்படின்னு. அப்போது பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டது என்னென்னா, பிற்காலத்தில் என்னோட காலம் முடிஞ்சப்புறமும் அவசியம் வந்து பகவான் நீங்கள் எந்த குற்றம் குறை எந்த தப்பு எதுவாக இருந்தாலும் வந்து அவசியம் நீங்கள் வந்து கைப்பிடிச்சு அழைச்சின்னு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதுக்கு வந்து பகவான் வந்து நமக்கு நாமம் சொல்கிறதுக்கு எப்பயுமே நாமம் வந்து நம்ம வந்து நாமம் வந்து மனசில் சொல்கிறோம், மனசில் சொல்லிகிட்டு இருக்கோங்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பகவானோட லீலைகளை பற்றி எத்தனை வேணால் பேசிகிட்டே இருக்கலாம்.
எவ்வளோ வேணால் பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் பகவானோட லீலைகள். அது வந்து ஒரு சமயம் டாக்டர் ராமநாதனும் இருந்திருக்கார். ஒரு டாக்டர் வந்து பகவானை வந்து செக்கப் பண்ணுறார். பிபி செக்கப் பண்ணால் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, பயங்கர ஹையாக இருக்குது பிபி. ஐயோ பகவான் உங்களுக்கு பிபி இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, இவ்வளோ இதுவாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், இது வந்து உடனே இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்கிறார். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து பகவான் பிபி செக்கப் பண்ண சொல்கிறார். பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் டாக்டருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது, இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பிபி கரெக்டாக இருக்கு. பகவானுக்கு என்ன பிபி என்ன சுகர் என்ன, அவர் தான் இந்த லோகத்தை எல்லாத்தையுமே வந்து காத்து ரட்சிக்கிறார். அப்படிங்கிறச்ச அவருக்கு என்ன, அந்த பகவானோட அத்தியந்த சிஷ்யர், அப்பேற்பட்ட ஒரு சிஷ்யர் பகவானோட he has attained the lotus feet of Bhagavan. டாக்டர் ராமநாதன், டாக்டர் டிஎஸ் ராமநாதன் has attained the lotus feet of Bhagavan. அப்பேற்பட்ட ஒரு பக்தர். நமக்கெல்லாம் நம்ம மாம்பலம் சத்சங்கத்துக்கும் ரொம்ப நெருக்கமானவர், விஸ்வநாதன் சாருக்கும் ரொம்ப நெருக்கமானவர். இவங்களெல்லாம் தெரிஞ்சுண்டு இவங்கக்கிட்ட பேசி இவங்கக்கிட்ட பழகி இவங்களெல்லாம் நமக்கு தெரியும், பகவானோட சிஷ்யர்கள் இவாளெல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்கிறதே வந்து நமக்கு ஒரு பூர்ண அனுகிரகம். நாம் எல்லாரும் அவர்கிட்ட இருந்து நாமம் சொல்கிறதையும் அவர் மாதிரி வந்து டெடிக்கேட்டடாக நம்ம லைஃப்பை பகவானுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதும், அந்த தூய மனதும் தூய அன்பும் பகவான் பால் நாம் எல்லாம் வைத்து நாம் இன்னும் மேலும் 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 பகவானோட புகழ் பாடி அவருக்கு வந்து அவரோட கருணைக்கு பாத்திரமாகணும்னு சொல்லி கேட்டுண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, देवकी माता जी की।